அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை வாசனை தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். இதன் ஆசிரியர் சுந்தர் ராமசாமி அவர்கள். 2011 தான் இந்த நூல் முதல் பதிப்பு வந்திருக்கு. காலச்சுவடு பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 26 சிறுகதைகள் இருக்குது. ஒரு கதையும் குறைந்தபட்சம் 20 பக்கமாவது இருக்கும். எல்லா சிறுகதை இதையும் படிச்சுட்டு போகிற மாதிரி இது சும்மாலாம் படிச்சிட முடியாது. ஏன்னா இவருடைய உரைநடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உட்காந்து ஒரு 2 தடவையாவது படித்தனா தான் அதில் உள்ளே இருக்கிற கருத்து, அவர் என்ன சொல்ல வராருன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அதை படிக்க அதை அப்படியே ஒரு படமாக, ஒரு குறும்படம் பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கும். அவ்வளோ உன்னிப்பாக எல்லாத்தையும் லைன் பை லைன் சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஒரு கதையும் பிடிச்சிருந்தது. இந்த கோவில் காலையும் உழவு மாடும் இந்த கதை பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவர் ஏழை மக்களுக்காக ஒரு கிணறை எப்படி தனியாளாக இருந்து தோண்டி கொடுக்குறாருன்றத அந்த கான்செப்டில். இந்த பிரசாதம்னு ஒரு கதை, அது அந்த ஒரு போலீஸை அவங்க பொண்ணுக்கு பர்த்டேக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆளை பிடிச்சி அவர்கிட்ட லஞ்சம் வாங்குறதுக்காக அவர் அது காமெடியாகவும் இருந்தது. ஆனால் அது உள்ளே இருக்கிற கருத்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி பல்லக்கு தூக்கிகள் அந்த கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. குரங்குகள், அந்த ஊரில் குரங்குகள் ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்தும், ரொம்ப தொந்தரவு பண்ணும். அந்த குரங்குகளை எப்படி அவங்க அழிக்கிறாங்கன்ற கான்செப்டில் பல கருத்துக்களை அதில் முன் வச்சிருப்பார். எல்லா கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிஜமாகவே கொஞ்சம் டைம் எடுத்து தான் இவர் கதையெல்லாம் படிக்கணும். ஆனால் படிச்சுட்டு சும்மா அப்படியே கதை படிச்சுட்டு போயிட முடியாது. நம்ம உட்காந்து அந்த கதையை யோசித்து அதாவது வாசகருடைய எண்ணத்துக்கு விட்டுருவார் சிலதெல்லாம் எப்படின்றத. அந்த சொல்லப்படாத சில வார்த்தைகள் அதில் என்ன சொல்கிறது, கருத்துக்கள்லாம் நம்மளே யோசிக்கிற மாதிரி, நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு நூல். கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி எல்லோரும் வாசிங்க. கேட்ட அனைவருக்கும்